ஹலோ கைஸ், வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது ஒரு வார்னிங். ஃபுட்டை தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் பிசானத்தூரில் குழந்தைகள் உண்ணும் தின்பண்டமான நபாட்டி வேஃபர் பிஸ்கட்டில் உயிருடன் புழுக்கள் இருந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த ஆண்டு நமக்கு எங்க தயாரிச்சு எப்படி வருதுலாம் தெரியாது. நூடுல்ஸ் எல்லாம் வந்து தயவுசெய்து கம்மி பண்ணிக்கங்க. சாப்பிடாதீங்க சொல்ல முடியாது, கம்மி பண்ணிக்கங்க. பாருங்க எப்படி எல்லாம் தயாரிச்சு தராங்க. இதெல்லாம் வந்து கம்மி ரேட்ல கிடைக்கும். அதனால இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு டைரி மில்க் கெட்டு போய் பாத்துட்டீங்களா? நானே ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சரியமா பாக்குறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் சாலையோர பானிபூரி கடையில் வாங்கிய மசால் பூரியில் புழுக்கள் நெளிந்த வீடியோ. ஸோ இதுதான் நான் பார்க்க ஒன்றா வந்துட்டே இருக்கு. கன்றாவி இதெல்லாம் பார்க்கும்போது வெளியவே சாப்பிடவே கூடாது அப்படின்னு தோணுது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ வீடியோக்காக பார்க்கும்போது உண்மையில ரொம்ப முடியல என்னால் பார்க்கறதுக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வெளியவே வாங்கி சாப்பிடவே கூடாது போல இருக்கு அப்படின்னு தெரியுது. ஆனாலும் என்ன பண்ணுறது, சில பேருக்குலாம் வந்து வெளியே வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ நாங்களுமே அப்படி தான், ஏதாவது ஒரு வேலையாச்சும் வெளியே வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வேலை அப்படி வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்குமே ட்ராவலிங் தான் இருப்போம். வீட்டில் சாப்பிடுப்போம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ எங்களை மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதனால் வெளியே சாப்பிட்டு தான் ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியாது. ஆனாலுமே நாங்கள் ஹோட்டலில் பார்த்து தான் சாப்பிடுவோம். பெரிய ஹோட்டல் சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அண்ட் சின்ன தள்ளு வண்டியில் சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் சாப்பிட்றோம். தோசை அங்கேயே சுட்டு தருவாங்க. அதுக்கே நாங்கள் 2-3 கடை பார்த்து வச்சுப்போம். தெரிஞ்சவங்களா க்ளீனாக நீட்டாக பண்ணுறவங்களா பார்த்து வச்சுப்போம். தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட், நபாட்டி, என் ஃபேமிலியிலே நிறைய பேர் நபாட்டி சாப்பிடுவாங்க. என் பிரதர் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பான். அவன் நபாட்டி வாங்கிட்டு போவான், அவ்வளோ சாப்பிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் சாப்பிடாதீங்க. நம்ம சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எப்படி வந்துட்டாங்க நாட்டை திருத்த அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாங்க. ஸோ அதான் இதெல்லாம் பார்த்தாது திருந்துங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குது. நம்ம அசால்ட்டாக விட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது புழுன்னா ஆழப்போகுது, பல்லியே இருக்குது, அப்புறம் கரப்பாம்பூச்சியாக இருக்குது, அதே எடுத்து போட்டு சாப்பிட்றோன்னு ஒரு டைலாக் வேறு சொல்லுவாங்க. டைலாக் சொல்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நபாட்டிக்காரன் வந்து நம்மளுக்கு வந்து செலவு பண்ணவும் மாட்டாங்க. இந்த டைரி மில்காரங்க வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் செலவு பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம தான் நம்ம ட்ரீட்மெண்ட் செலவு பார்த்துக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் 50 வயசு இருப்பீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருஷம் 60 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கினீங்கன்னா, அப்படி இல்லைன்னா உங்கள் ஆயுள் காலம் வந்து குறைஞ்சிட்டே வரலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன். ஓகே.